ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த எஸ்கேப் ஃப்ரம் த ஈவில் பிரின்சிபல் தான் விளாட போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தம்பியும் தங்கச்சியும் தான் நம்ம கூட கேமு வராங்க. அதனால் நாங்கள் 3 பேர் சேர்ந்து இந்த கேம் முடிக்க போகிறோம். இது இப்படி தான்டா, இது இப்படி தான், இது தான் பண்ண ஆட்டோ. ஓகே, எஸ்கேப் ஃப்ரம் த ஈவில். ஓகே, ஸ்டோரி மோடு போயிடலாம். இந்த பார்த்தீங்களா, இதுதான் நம்ம தங்கச்சி. இப்போ தம்பியும் ஜாயின் பண்ணுவார். ஓ வா, நல்லா இருக்கு. கன்சியூமர் வாவ், நல்லா இருக்கு. நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம தங்கச்சி. அந்த நம்ம தம்பியும் வந்துட்டாரு. சரி, இங்கே தான் ஏரோ மார்க் கொடுக்குறாங்க போல. ஓகே, நம்ம தம்பியத்துக்கும் தங்கச்சிக்கும் லோட் ஆகிட்டிக்குது. இப்போ வந்துட்டாங்க. சரி வாடா. என்னடா இது, இது நம்ம டீச்சரா? நல்லா தான் இருக்காரு. ஏன் என்னை எழுப்பி விட்ட? ஓகே டீச்சர், யூ ஐ மீன் சிட்டிங் 4 ஹவர்ஸ். நான் 4 மணி நேரம் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறாப்புல. நம்ம ஐ டோன்ட் கேர் டிஸ்கஸ் வித் மீ பிரின்சிபல் லெஸ்லி. ஓ, என்கிட்ட பேசாத, பிரின்சிபல் தான் என்னை ஸ்லீப் பண்ண சொன்னாங்க. அட பாவிங்களா, மொத்த ஸ்கூலுமே தூங்கு மூஞ்சியாக இருக்கும் போல். சரி வாங்க போகலாம். எங்கே போகிறது? இங்கே தான் போகணும் போல், இந்த டோருக்கு. வாங்க போகலாம். ஓகே, வந்தாச்சுரா. இவ்வளோ ட்ராப்ஸா? எப்படா நம்ம முடிக்கிறது? வாவ், செம்மையாக தான் இருக்குது. நானே இது ஃபஸ்ட் டைம் விளாட்றேன்ப்பா. அதுவும் உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காகவே நான் அந்த மாதிரி வச்சேன். ஓகே, வந்தாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர் தான் செக் பாயிண்ட் போல் இருக்குது. இந்த வாட்டரில் படக்கூடாதோ, என் தங்கச்சி அடி வாங்கி படுத்துட்டா, அதனால் வாட்டரில் படக்கூடாது போல இருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ரா பட்டுருச்சு. சரி ஓகே, நல்லா பார்த்து போகணும். அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டார்க் ரிடல் 3 போட சொன்னார். அது நம்ம அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம். கன்சின் எதுவும் வருதுப்பா. வாவ், இது பிளாக் ஆகுது. நம்ம பிரின்சிபல் போல இருக்கு. பிரின்சிபல் என்னடா பானை ஆட்டிங்கிறாப்ல? அட டப்பா தலையடா, நீ தான் அவனை தூங்க சொன்னதா? ஏண்டா பிரின்சிபல்னு ஒரு இது இல்லையாடா உங்களுக்குலாம்? ஸ்நாக்ஸ் வேணுமாடா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி, இதெல்லாம் காமெடியாக தான் சொல்லுவாங்க. சரி நம்ம போவோம். ஓகே, என்னடா மறு கன்சீனா? ஆனால் இந்த கேமில் நிறைய கன்சீன் வருதுப்பா. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது மிக்சிங் பவுலா? மிக்ஸ் பண்ணணும் போல இருக்கு. மிக்ஸ் பண்ணிட்டு இல்லைங்க, ஒரு நிமிஷம். இந்த மேலே போட்டிருக்குப்பா. ஓகே, ரெட்டு ப்ளூ புக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெட் கலர் பிக் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ளூ கலர் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ண முடியாது போல். ஃபஸ்ட்டு அதை வச்சுட்டு போயிடலாம். ஓகே, ப்ளூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரெட். ரெட்டு தான் போட்டோம்ல. ஓகே, ப்ளூ போட்டாச்சு. ஓகே, இப்போ கடைசியாக புக்கு தானே எடுக்க சொன்னாங்க. ஆமாம், புக்கு இந்த இருக்கு. போட்டாச்சு. இது எடுத்துக்கணும் போல். எடுத்துக்கணுமா? ரெட்டு தானே? ஆமாம்ல, நான் ரெட்டு போடவே மறந்துட்டேன். ஆமாம், நம்ம தான் ரெட்டு போட்டோமே. வரிசையாக தான் போடணும் போல. பிக் பூம் வெடிக்கும். நான் வெடிக்கவே இல்லை. பிடிச்சிருச்சுடா. இல்லைங்க, நம்ம தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொஞ்சம் தெரில. நில்லுங்க.
எடுத்து கொடுக்குறேன். ஓ அவங்களுக்கு வேற இருக்குப்பா. ஓகே இந்த வரேன். கொடுத்தாச்சு. இப்போ கடைசியாக புக்கு. நம்ம தங்கச்சி கொடுத்தாச்சு. அதே மாதிரி தான் பிக் பூம்னு வருது. அவ்வளோதான். இப்போ வெடிக்கும். இந்த ஓட்டை விழுந்துச்சு பொட்டுன்னு கேட்கும் பாடி. இல்லைங்க நம்ம தம்பிக்கும் அப்படியே வச்சு கொடுத்துடலாம். இந்த நம்ம பக்கத்தில் நிற்கிறது தான் நம்ம தம்பி. ஓகே அவனுக்கும் எடுத்தாச்சு. இப்போ இவனுக்கு இன்ட்ராக்ட் கொடுத்துடலாம். அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இப்போ அவங்களுக்கு வெடிச்சிரும். அவன் வெடித்தோடனே அவங்க வருவாங்க. சரி ஓகே வா. ஓகே வந்தாச்சு. யாராது குளிச்சுக்கிட்டு இருக்காரோ? என்னடா நம்ம தங்கச்சி பறக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். என்னடா இது? கிளிக் ஆன் த லாக்கர் ஃபைண்ட் தி கீ. கீயை கண்டுபிடிக்கணும் போல. இந்த இதை வச்சு கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. எதுவுமே இல்லை இதில். எதுவும் இல்லை. அது என்னது? ஷர்ட்டா? சரி ஓகே. இதில் என்ன இருக்குது? இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் இல்லை. இதுலேயும் இல்லை. இதுலேயுமே இல்லை. என்னடா இது? இது மட்டும் தனியாக இருக்குது பார்ப்போம். இதுலேயும் இல்லை. ஏன்டா இப்படி ஏமாற்றிக்கிறீங்க? இது ரொம்ப லாஸ்ட்டு. இதுலேயே இருக்கணும். எங்கடா வச்சிருக்கீங்க? என்னடா இது? எங்கடா போய் இப்போ நான் எடுப்பேன்? சரி நில்லுங்க காய்ஸ், நம்ம ட்ரை பண்ணுவோம். என்னடா இது? அங்கே ஏற்கனவே கீ கொடுத்துருக்குது. சரி வா. ஓகே வந்தாச்சு. லேசர் சுற்றுது போல இருக்கு. குதிக்கிற பட்டன் அமுக்கிறது போல வேற பக்கத்தில் அமுக்கிட்டேன். சரி ஜஸ்ட் மிஸ். ஓகே வந்தாச்சு. இப்போ அவ்வளோதானா? பேஸ்ட் 8 பவர் கேபிள்ஸ் கரெக்ட்லி. இது ஈஸி தான் காய்ஸ். இதை நம்ம அப்படி அதை அமுக்கி அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆக்கணும் போல இருக்கு. நான் நினச்சா அதான் கரெக்டு. அப்படி தான் பண்ணணும் போல இருக்கு. ஓகே அதே மாதிரியே பண்ணுவோம். ஓகே இதுவும் கொஞ்சம் நிறையா இருக்கு. இதுவும் பண்ணியாச்சு. இதுவும் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் பண்ணணும். இதுதான் லாஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சு? என்னடா எங்கடா வந்துட்டோம்? இந்த பக்கம் இருக்கா வழி? ஓகே வாங்க போகலாம். நம்ம தம்பி அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வரட்டும். ஓகே அப்புறம் என்ன திட்டுவோம். சீக்கிரம் வாடா. இல்லைங்க காய்ஸ், அவனுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு பண்ண தெரியல போல. ஏன்னா அவனுக்கு இப்போ தான் 7 வயசு ஆகுது. அதனால தான் தலைவருக்கு எதுவும் தெரில. இந்த லாஸ்ட்டாக அவனுக்கு லாஸ்ட்டுக்கு எதுவும் ஓகே வந்துட்டான். சரி வாங்க போகலாம். இது என்னடா? இது நம்ம அப்ஸ்டக்கிள்ஸ். இது ஒரு ஆசிட் போல இருக்குது. வைலட் கலரில் இருக்குது பாருங்களேன். இது ஜம்ப் நினச்ச மாதிரி ஜம்ப் பண்ணிடுச்சு. ஆனால் தோத்துட்டோமே. மாட்டிக்கிது. ஓகே அது ஏன் அந்த ஜம்ப் பட்டனுக்கு போல பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கான்பா. ஓகே
இதில் தானே நம்ம தோற்றோம் லாஸ்ட். ஓகே இதில் செக் பாயிண்ட் நல்ல வேலை. பொழைச்சி போங்கடா. நல்லா செக் பாயிண்ட்லாம் வச்சுருக்காரு. அப்பப்போ வேற இவ்வளோ ஆப்ஸ்டக்கல்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு நடுவில் கொடுத்து தான் ஆகணும். நல்ல வேலை நம்ம செக் பாயிண்ட் பிடிச்சனால நம்ம இங்கே தான் வருவோம். வந்துச்சு. ஓகே நம்ம தங்கச்சி வந்துருச்சா? ஓ நம்ம தங்கச்சிக்கு ரீகனெக்ட் ஆயிடுச்சு போல. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். என்ன செக் பண்ணி சரி வாங்க போகலாம். இதெல்லாம் ஈஸி தான் போ. சொல்லி வாய விடல. எனக்குண்டே வருவீங்களாடா. நம்ம தங்கச்சி மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்கு போல. ஆனால் லாஸ்ட்லேருந்து வருவாங்க போல இருக்கு. லாஸ்ட்லேருந்து தான் வருவா போல இருக்கு. சரி நம்ம முடிச்சாச்சு. இந்த நம்ம தம்பி இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏய் கால் அண்ட் என்டர் த எலிவேட்டர். சரி வாங்க சாஸ்கூல் போ. இன்னும் இதுக்குள்ள தான் போகணும் போல இருக்கு. இல்லையா? ஓ லாஸ்ட்ல இல்லை. ஓ நம்ம என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? ஸ்டக் ஆயிடுச்சா? இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறதுன்னு நம்ம சொல்கிறாப்புல. சஸ்பெக்டன் இந்த இருக்கு. ஹலோ காய்ஸ், இது நான் ஏன் இப்படி ஸ்டாப் பண்ணேன்னா எங்கள் அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டுருச்சு. அதனால் அமுத்தி வச்சுட்டு போனேன்னா அதனால் இப்படி வந்துருச்சு. சரி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். ஓகேவா? வாங்க போகலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அந்த இதெல்லாம் கன்சினெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் சொன்னேன்ல கன்சினோட இதெல்லாம். சொல்ல மறந்துட்டேன். என் தம்பி கேரக்டர் மாற்றி ஜான் கேரக்டர்னு ஒன்று இருக்கும், அது மாற்றிக்கிறான். அதனால் அவன் அது மாதிரி பழைய படிக்க மாட்டான். ஜான் மாதிரி இது எப்பவும் போல் என் தங்கச்சி தான், உங்களுக்கே தெரியும். இதோட வந்துட்டாரு, ஜாயின் பண்ணிட்டான். இதோ இப்போ இங்கே தான் வருவான் போல. நான் நினைக்கிறேன் எல்லாரோட ஸ்பான் ஆகிற இடமும் இதான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இங்கே தான் ஸ்பான் ஆகிறாங்க பாருங்களேன். ஓகே என்னடா அவளுக்கு ரீகனெக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் அவளுக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் ஜாயின் பண்ணுவா. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எங்கே தம்பி ஜாயின் பண்ணவனே காணோம். இந்த வந்துட்டான். சரி இந்த வந்துட்டான். இந்த நிற்கிறான். என்ன ஹேங் ஆகுது போல இருக்காங்க உனக்கு. சரி இங்கே வந்து கன்சிலர் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் இது பண்ணிடலாம். இவன் தான் பிரின்சிபலோட இது பண்ணுறேன்னு சொல்லுவானே, அதெல்லாம் விட்டு தள்ளிடுவோம். இப்போ என் தங்கச்சி வேற வருவா, அவளுக்கு வேற வெயிட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் வீடியோவை கட் அந்த வந்துட்டா காய்ஸ் அவ. அதனால் நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அவள் அங்கே தான் இருப்பா போல இருக்கு. சரி வந்துட்டா போல. வந்தாளா? இருக்காளோ? இந்த வரும். அது வந்து ஏன் ஸ்கிப் பண்ணனா சின்ன தங்கச்சி வந்து அநியாயம் பண்ணிட்டேன். அதனால தான். ஓகே அவாய்ட் தி வெப் ட்ராப்ஸ். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ ட்ராப்ஸ் வைக்கிறதுக்கு இது கூட
வீடியோ முடிக்க முடியும். அதனால நம்ம போட்டே இருக்கும். வந்தாச்சு. ஓ அதான் அங்கே கடைசியில் இருந்தால் உங்களுக்கே தெரியும். அதான் சொல்லுவானே ஸ்நாக்கு எடுத்துருவா. போடா லூசு போயிருங்களா உனக்கு. ஓகே நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ எங்கே போகணும்? ஐயா மறந்துட்டேனே. எங்கே போகணும்? இங்கேயா? பாடி கஷ்டங்கள்லாம் சரி இன்ட்ராக்ட் பண்ணுவோம். எடுத்துருக்கு. ஓ இங்கே வைக்கணும் போல இருக்கு guys. இங்கே வைக்கணும் போல guys. ஓகே இப்போ அடுத்த டேங்க் இங்கே கேட்குது. அது எங்கே போகணும்? ஓ இதுதான் வச்சு கொண்டு போகணுமோ? இல்லை இது எடுக்க முடியாது. ஐயா போக முடியலையே. என்ன பண்ண? அந்த இருக்கு. ஓ இந்த மாதிரி அவுட் சைடில் இன்னும் போல இருக்கு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு போகணும் போல காய்ஸ். சரி வாங்க போ. இங்கே வைக்கணும். ஓ இங்கே தான் வைக்கணும். ஓகே வச்சாச்சு. அந்த சைடில் நான் போய் பார்த்தேன். அந்த அப்பா எடுத்தாச்சுடா. ஓகே எடுத்தாச்சு. ஓகே இல்லை நம்ம குதிச்சு போயிடலாம். வெண்டுக்குள்ளையுமாடா குப்பையை போடுவீங்க லூசாட்ட. ஏன்டா பண்ணுறீங்களோ பைத்தியக்காரா பாருங்க. வெண்டுக்குள்ளே கூட உங்களுக்கு கிடைக்காதடா. குப்பையா போட்டு தள்ளி சாப்பிடுறாங்கடா. ஸ்கூலே நாரி போய் கிடக்கும். ஸ்கிப் கொடுத்துலாம். இதான் நம்மளுக்கு தெரியுமே. அதான் இதில் என்னென்ன இது கேட்குது? ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். சரி அந்த நெருப்பு பற்றிக்கிட்ட அந்த கேஸ் மாதிரி வச்சு அதை இது பண்ணுவாங்கல்ல அதுதான் போல். ஓகே இப்போ நிறைய ஆசிட்லாம் ஊற்றி கிடக்குது. ஓகே இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்குறது? ரெட் கலர். ரெட்டு கேமைக்குமா போன வாட்டியும் அதே மாதிரி தான் ரெட்டு கேட்டுச்சு. இதோட பிக் பூம். இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பொட்டுன்னு ஒட்டிக்குங்க. சவுண்டு பிச்சு கேட்கும். சரியான சவுண்டுப்பா. ஓகே இதான் நம்மளுக்கு தெரியுமே. குளிச்சுக்கிட்டு இருப்போம். இதுதான் இந்த கீழே முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கல. என் தம்பி தான் கண்டுபிடிச்சாங்க வச்சான். இங்க இருக்குமோ? என்னடா இது? எங்கேயுமே காணோம். எங்க இருக்குடா கீ? அதோ எடுத்தாச்சு. எடுத்தானே அங்கே எப்படிடா உனக்கு? இங்கே வெயிட் பண்ணணும். ஃபைண்ட் த கிளிக் பண்ண லாக்கர். என்னாச்சு? பக்காச்சு. அதனால எல்லாத்துல பக்காவும் இல்லை. எல்லாத்துலேயும் நடக்கிற சகஜம்தான். சரி ஓகே. டு மெக்கானிக்கல் ரூம். அதான் இதில் தானப்பா ஸ்க்ராட்ச் பட்டு. என்னடா நம்ம உடஞ்சி நொறுங்கில போவோம். இதில் என்ன அப்படியே ஸ்டன் ஆகிட்டாப்ல இருக்கிறவரே. இது ப்ரொடெக்ஷன் ஷீல்டு தானே. நம்மளுக்கு தான் ஒன்றுமே ஆகாது. சார்ஜ் வேற இல்லை காய்ஸ். நீங்களே பார்த்தீங்கல்ல மெசேஜ்லாம் வந்துச்சு. 20% தான் இருக்குங்க. நம்ம சீக்கிரம் அந்த வீடியோ இது முடிக்கணும். கேமை இதுதான் என் தம்பி கஷ்டப்பட்டானே. இதுதான் guys. இது அக்யூரேட்டா அதில் தான் போய் படணும். கொஞ்சம் அசண்டா கூட
வரமாட்டிருக்கு. பார்த்தீங்களா, எனக்கு நான் கை வைக்கிறதுனால கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தம் ஃபிங்கரே அதை மறைச்சிடும்ல, அதனால. ஓகே, அதை சால்வ் பண்ணாலும் நம்ம இங்கே வந்துடுவோம் போல. ஓ, இங்கே தானே கடைசியாக முடித்தோம் வீடியோவை. அதாவது சாப்பிட போனோமே, நான் சொன்னேன் இங்கே தான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான். நல்ல டெவலப்பர் தான் இந்த கேமில் மட்டும்தான். இது செக் பாயிண்ட்டுக்கு மேலே செக் பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. அது இந்த கேமில் தான். வேறு கேமுக்கெலாம் போனால் செக் பாயிண்ட் எங்கே இது, செக் பாயிண்ட் வர்றதுக்குள்ளே போதுன்னு ஆயிரும். சரி, ஓகே, இது ஜிம் தான் நினைக்கிறேன். ஏன்டா அந்த பாருங்க மேலே போட்டுருந்துச்சு. அந்த எலிவேட்டரு நம்ம தான் சஸ் பட்டன் அமுக்கலாமே. அதோட தான் வீடியோ முடிச்சோன்னு நினைக்கிறேன். ஓகே, 12 minutes தான் விளாண்டுருக்கோம். இதோ மேலே போட்டுருக்கோம். ஓ வாட் ஹேப்பன், ஸ்டக் ஆயிடுச்சு. அதான் நான் உங்களுக்கு இது சொன்னேன். சாப்பிட போனேன். சரி, அதே பைத்தியம் மாதிரி அதே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய பெரிய கேப்ஸை கொடுத்துருக்காங்க. ஓஹோ, ஜஸ்ட் மிஸ். ஐயோ, இது ரோபோட் பார்த்தீங்களா? ஜம்ப் ஆஃப் எலிவேட்டர். நம்ம ரோப்ளாக்ஸ்லேயே நம்ம இதாகிட்டு பார்க்கர் ஆகிட்டோம் போல். ஏன்னா அப்படிதான் தாவி போயிட்டுருக்கோம் நம்ம. எலிவேட்டர் இது என்ன, இது ஜம்ப் ஓவருக்கு லேசர். இதெல்லாம் ஈஸி தான். ஆமாம், அப்படி தான் அந்த அடுத்த வாட்டி ஈஸின்னு சொல்லிட்டு செத்துனேன். அதே மாதிரி தான் இப்போயும் செத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் மாய வச்சு இருக்கும். பார்த்தீங்களா, நான் சொல்லலை, செக் பாயிண்ட்டுக்கு மேலே செக் பாயிண்டாக வச்சுருக்காங்க. இது லேசரில் கூட. இதோட இந்த கன்சி நம்ம பார்க்கலன்னால பார்ப்போம். இதில் பிரின்சிபல் எதுவும் திறப்பானோ பார்ப்போம். ரொம்ப இருட்டாக இருக்குது. சர்ச் த கேஃபிடேரியாஸ் கீ. ஐயா, கீயை கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையாச்சு. நான் எங்கே போய் அதை தேடுவேன். இங்கே இருக்கும். எங்கே இருக்கு? ஐ, இந்தா இருக்கு. ஓகே, ஓகே, இப்போ நம்ம இது வழியாக போய் அந்த பட்டன் எல்லாத்தையும் போய் அமுக்கணும் கைஸ். ஆனால் உங்களுக்கு ஈஸி மாதிரி தான் இருக்கும். இப்போ பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் கைஸ். சடப்பாக வரும். இத்தனை பட்டன்ஸை போய் அமுக்கணுமா இருக்கும். சரி, இப்படியே தாண்டி போகிற மாதிரி தான் நல்லா இருக்கும். ஆனால் நம்மளால முடியல. க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம அமுக்கியாச்சுன்னு அர்த்தம். அதுக்குன்னு இந்த சட்டியில் இருக்கிற க்ரீன் கலரை நினச்சிடாதீங்க. பட்டனில் க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் நம்ம முடிச்சிட்டோன்னு அர்த்தம். அதாவது அதை கிளிக் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓ, இந்த பட்டன்ஸ் அமுக்குனா இங்கே தான் வழி ஆன் ஆயிரும் போல். ஏன்னா அங்கே பட்டன்ஸ் மாதிரி. ஓய்யா, இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல கைஸ். நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளோ குட்டியாக இருக்கு. நான் இப்படி தான் போவேன். இந்த பீட்சா மாதிரி எல்லாத்துலேயும் கொடுத்துருந்தா நல்லா இருந்தது. கைஸ், இந்த அழுவுற சத்தம் கேட்டிருக்கோம். அது வந்து என் தங்கச்சி தான், சின்ன குட்டி தங்கச்சி. நான் அதை அநியாயப்படுத்தினான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணினேன்.
வீடியோவில் அந்த தங்கச்சி தான் இப்போ கீழே விழுந்துட்டா உலக்கு. அதில் கற்றுன்னு ஊரே கூட்டிட்டா. அதனால் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு எங்கள் அம்மாட்ட போய் விட்டுட்டு வரேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் நம்ம அதிரை கேமர்ஸ்க்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுப்பேன் வீடியோஸ்லாம். நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க காய்ஸ். நான் டெய்லியும் அப்லோடு பண்ண பார்க்குறேன். நீங்கள் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஸ்பீடாக வீடியோ போடுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம கூடிய சீக்கிரம் வளர்ந்துக்கிட்டே போய் நம்ம ஒரு வாட்டி நம்ம கோல்டு அண்ட் சில்வர் ப்ளே பட்டனை வாங்குவோம். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் காய்ஸ் சப்போர்ட் மீ. நீங்கள் சப்போர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் ஒவ்வொரு நாளைக்கும் வீடியோ போடுவேன் காய்ஸ். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஆசிட் போல் இருக்கு. இது ஆசிடாக தான் இருக்கும். ஓகே இதனால இருக்கும். இதுதான் வரி கூடி. இங்கே என்னடா இது தப்பா தலைவரோட மண்டை தான் தெரியுது. திங்கிங் இருக்கேன். ஓ நீங்கள் தான் ஹைடாக இருக்கீங்க. ஓ நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் ஹைடாக இருக்க போல அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படி தான் கேட்குறேன். சரி நம்ம ஓடி போயிருந்தோம். ஜஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துடும் கஷ்டமாக மோசமாகவே. அதனால் இது மேலே இப்போ குளிச்சு போகணுமா? ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது போல காய்ஸ். இது நம்ம உளுந்துருவோம் போல. நம்ம வெயிட்டு தாங்க டொப்புன்னு உளுந்துரும் போல இருக்கு. நம்ம பின்னாடியே அந்த உளுந்துச்சு பார்த்தீங்களா ஒன்று. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கால் பட்டதுக்கு மாறாவே புழுகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடணும். ஐயா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல காய்ஸ். என்ன பண்றது? சரி நம்ம ஸ்பீடா நம்ம முடிச்சு விட்டுருவோம். ஓகே காய்ஸ் ஃபோனு திடீர்னு ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ நம்மளால இது முடிக்க முடியல. அதனால பார்ட் 2 போட முடிஞ்சா போடுறேன் காய்ஸ். பாய் பாய். லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா?